அனைத்து டெக் வீடியோஸையும் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம தெரியாமலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம சரியாக நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்க 5 தவறான விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி நம்ம சரியாக பண்ணுறது, அதை பற்றின முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நம்ம பேக் சைடு போகிறதுனால அது பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பேக்கை நம்ம முதுகில் மட்டும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம முன்னாடி கூட போட்டுக்கலாம். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேக்கில் லேப்டாப் மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவர், ஹார்ட் டிஸ்க் இது போல் நிறைய சின்ன பொருட்களாக இருக்கும். ஸோ நம்ம அதை அடிக்கடி பின்னுங்க பார்த்து செக் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஜிப்பு திறந்துருக்கா இல்லையா, ஸோ அது இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம அடிக்கடி பின்னாடி பார்த்து செக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஆனால் நீங்கள் இப்போ அதை நீங்கள் முன்னாடி போட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜிப் திறந்துருக்கா இல்லையா, அந்த பொருள் உள்ளே இருக்குதா இல்லையா, அதை பற்றி நீங்கள் அடிக்கடி பார்த்து செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பேக்கை நீங்கள் முன்னாடி கூட போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம சரியான நினச்சி பண்ணிகிட்டு இருக்க இன்னொரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஹெட்ஃபோனில் சுருட்டி நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறோம். ஸோ ஹெட்ஃபோனில் சுருட்டி நம்ம பாக்கெட்டில் வைக்கும்போது அது சிக்கல் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதில் 10க்கு 9 தடவை சிக்கலாக தான் இருக்கும். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகே, இனிமேல் அந்த மாதிரி சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நார்மல் சிம்மோட அடாப்டர் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஹெட்ஃபோனை அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரவுண்டாக சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது போல் சிக்கல் இனிமேல் ஏற்படாது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கு பின்னாடி 2 எக்ஸ்டெண்ட் கால் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுவரையும் அதை யூஸ் பண்ணது கிடையாது. இன்கூட நான் என்ன சத்தா சொல்கிறேன், இதுவரையும் யூஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் அந்த கால் மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கீபோர்டு உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது தெரிய வரும். ஓகே, அடுத்து மழையப்போ நம்மளுடைய மொபைல் நம்ம பின் பாக்கெட்டில் வைப்போம். ஸோ பின் பாக்கெட்டில் வைக்கும்போது மழை மொபைல் மேலே படாது அப்படின்ற ஒரு கணிப்பில் தான் நம்ம பின் பாக்கெட்டில் வைப்போம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி மழை வரும்போது ஜஸ்ட் ஒரு கவர் மட்டும் எடுத்துக்கோங்க. கவருக்குள்ளே நீங்கள் மொபைலை வச்சுட்டு எப்போவுமே சேஃப்டியாக உங்கள் பாக்கெட்டில் எந்த பாக்கெட் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா சின்ன மழையோ பெரிய மழையோ எந்த மழை வந்தாலுமே மொபைல் நனையாமல் இருக்கும். ஸோ மொபைல் சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய மொபைலை ஜஸ்ட் ஒரு கவருக்குள்ளே போட்டுட்டு அதை கட்டி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, கடைசியாக ஏரோப்ளேன் மோடை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சார்ஜுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை பற்றி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனாலும் சில பேர் சொல்கிறாங்க நம்ம இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டோம் அப்படின்னா எப்பவும் போல் சார்ஜ் ஸ்பீடாக ஏறும் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் மோடில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணி பாருங்கள். எது ஸ்பீடாக எடுத்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அவசரம் அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் மோடில் போட்டு சார்ஜ் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இதில் நீங்கள் இப்போ வரைக்கும் எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் யூஸ்ஃபுல் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடிச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா கீழே என்னோட ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் என்ன பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான பதில் கூடிய சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ண தயாராக இருக்கிறோம். இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.